விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்படுறான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் என்ன செஞ்சு பட்சித்தது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. இப்போ மண்ணு ஆழமா இராததுனால அது என்ன செஞ்சு சீக்கிரமா முளைச்சிச்சு. இப்போ வெயில் வந்த உடனே அது என்ன ஆயிடுச்சு, தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து இது விளைச்சலை கொடுக்க முடியல. மூன்றாவது ஒரு விதை முள்ளுள்ள இடங்கள்ல போய் விழுந்துச்சு. முள்ளும் வளர்ந்துச்சு. அதை என்ன செஞ்சுச்சு, அது நெருக்கி போட்டுச்சு. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. நம்ம எந்த வெரைட்டில இருக்கிறோம்? பட்டதான ஒரு விதை கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாய் நம்ம மாறும். கற்பாறை அப்படின்னு சொல்லும் போது வசனத்தை சந்தோஷமா கேட்போம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இருதய கடினத்தை நிமித்தம் என்ன செய்யும் தெரியுமா? சொல்லட்டும் வேத வசனம் அப்படிதான் சொல்லும். அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, அதுபடி நடக்க முடியுமாங்க அப்படிங்கிற ஒரு காரியம். அடுத்து முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டு அதுவும் வளர்ச்சி மற்ற முற்கள் நெருக்கி போட்டுச்சு. இன்னைக்கு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்மள அறியாம நம்ம என்ன செய்யறோம், அந்த வார்த்தைகளை நம்மளால 100க்கு 100 செயல்படுத்த முடியாம போயிருது. அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கிருபைய கேட்கணும். நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா என்ன செய்யணும் இருக்கும் பொழுது 100க்கு 100 அந்த விளைச்சலை நான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நான் எவ்வளவுதான் நீர் பாய்ச்சினாலும் எவ்வளவுதான் நட்டு எல்லா காரியம் செஞ்சாலும் விளையை செய்கிற நீங்க செய்ய என் இருதயமாகி இந்த நல்ல நிலத்தை நான் எப்படி வச்சிருக்கணும், எப்பொழுதும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு தாகம் யாருக்குள்ள இருக்குமோ நம்ம என்ன செய்வோம், 100க்கு 100 இந்த விளைச்சலை அனுபவிப்போம் நம்முடைய ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில். ஆமென்.